ஹாய் என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க பிரதர். நான் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு சவுதி அரேபியா வந்தேன், ஆனால் இங்கே வந்து வேறு ஜாப் பார்த்துட்ருக்கேன். இங்கேருந்து எப்படி நான் போகிறது, இந்த ஜாப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. நம்ம சவுதி அரேபியா வந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம ஆஃபர் லெட்டரில் என்ன இருக்குது, விசா டைப்பில் என்ன இருக்குது, இங்கே வந்ததுக்கப்புறம் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி கான்ட்ராக்ட்னு வரும், அது என்ன இருக்கோ அந்த வேலை தான் நம்ம செய்கிற மாதிரி வைப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் நம்ம எல்லாருமே ஒரு ஏஜென்ட் மூலிமா தான் வருவோம். அந்த ஏஜென்ட் மூலம் வரும்போது நீங்கள் அந்த ஏஜென்ட் டீட்டெயில் ஃபுல்லாக வாங்கிக்கங்க. ஃபோன் நம்பர், அட்ரஸ் முடிஞ்சு அவங்க ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுங்க. சவுதி அரேபியா வரதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி, அண்ணன் தம்பி எல்லாருக்கிட்டும் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்போம் சவுதி அரேபியா வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆஃபர் லெட்டர் வந்து பார்க்கணும். அதாவது நீங்கள் வந்து டிரைவர் ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஆஃபர் லெட்டர் டிரைவர்னு போட்டுருக்கணும். நீங்கள் விசா வரும்போது அந்த விசாலேயே உங்களுக்கு வந்து ஜாப் வந்து டிரைவர்னு போட்டிருக்கணும். நீங்கள் வந்து ஜாப் லெட்டரில் வந்து ஹெல்ப் பண்ணி போட்டிருப்பாங்க, விசாலேயும் வந்து ஹெல்ப் பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஏஜென்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அங்கே போகணும் டிரைவர் வேலை தான் தருவேன்னு சொல்லிவிடுவாங்க. அதை நம்பி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரைவர் வேலை பார்க்க மாட்டீங்க, ஹெல்ப்பர் வேலை தான் பார்ப்பீங்க. உங்கள் ஏஜென்ட் நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் பேசுகிறேன்னுவாங்க. 2-3 வாட்டி சொல்லுவாங்க. திரும்பி நீங்கள் 4வது வாட்டி கால் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பரை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க உங்கள் நம்பரை வந்து. ஸோ அதனால் வரும்போதே நீங்கள் ஆஃபர் லெட்டர்லேயும் ப்ளஸ் விசாவிலையும் உங்கள் வேலைக்காக தான் அந்த ஜாப் டைட்டில் இருக்குது. அதை டிரைவர் வந்தீங்கன்னா டிரைவர்னு இருக்கணும், ஹெல்ப்பர் வந்தீங்கன்னா ஹெல்ப்பர்னு இருக்கணும், இன்ஜினியர் வந்தீங்கன்னா இன்ஜினியர் இருக்கணும், நர்சிங் வந்தால் நர்சிங்னு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சவுதி அரேபியா வாங்க. ப்ளஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஏஜென்ட் டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ தம்பி ஃபேமிலிகிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா உங்கள் ஏஜென்ட் வந்து உங்கள் நம்பர் வந்து பிளாக் பண்ணிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் போய் டேரெக்டாக பார்த்து அவனை என்னான்னு கேளுங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் இப்படியே பண்ணாத விட்டுட்டிங்கன்னா அவங்களாம் இப்படியே தான் இந்த ஏஜென்ட் வச்சு நான் திரும்ப உனக்கு கேட்குறேன், அவங்களுக்கு கூட்டிட்டு வந்து சவுதி அரேபியா விடணும். அப்போ தான் உங்களுக்கு இங்கே சவுதி அரேபியா கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கிட்டோம், யார்கிட்ட ஹெல்ப்பு கேட்டாலும் அவங்களால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னா சவுதி அரேபியா வந்து நம்ம கம்பெனி நினச்சா மட்டும்தான் நம்ம ஏர்போர்ட்லேருந்து இந்தியாவுக்கு போக முடியும். ஏன்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து இமிகிரேஷனில் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நம்ம கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து ரீஎன்ட்ரி விசா இல்லை எக்ஸிக்யூட்டிவ்ஸாக கொடுக்கலாம். நம்மளால் சவுதி அரேபியா விட்டு போக முடியாது, வேறு கண்ட்ரி மாதிரி கிடையாது. ஸோ அதனால் வரும்போது கொஞ்சம் எல்லாம் யோசிச்சுட்டு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சவுதி அரேபியா வாங்க. நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய்.